இந்த பச்சை அப்படின்ன உடனே என்ன ஞாபகம் வருது தெரியுமா? நாங்கள்லாம் பள்ளிக்கூடத்துலேருந்து வீட்டுக்குள்ளே வரும்போது உள்ள அந்த ஊஞ்சலுக்கு பக்கத்தில் இருக்கிற திண்ணையில் ஒரு மரச்சீப்பு மேலே ஒரு உருண்டை உருட்டி வச்சுருப்பாங்க. கருவேப்பிலை துவையல் மாதிரி இருக்கும், ஆனால் அது மருதாணி. அதை பார்த்த உடனே ஸ்கூல் பையெல்லாம் மூளைக்கு ஒன்றா விட்டெறிஞ்சிட்டு ஐயா இன்னைக்கு மருதாணி. அது என்னங்க அவ்வளவு சந்தோஷம். அந்த சந்தோஷம் இப்போ இல்லை. எதை கண்டா நமக்கு இப்படி ஒரு சந்தோஷம் வரும்? அது இல்லை இப்போ. ஏதோ வி ஆர் ஹேவிங் இட் அந்த ஒரு அப்படி சொல்கிறாங்களே தவிர, அந்த மரச்சீப்பு மேலே அல்லது கொட்டாங்கச்சியில் வச்சுருப்பாங்க. பொதுவாக மரச்சீப்பில் வைப்பாங்க, அதோட கலர் போயிடக்கூடாதுன்னுட்டு. அதை பார்த்த உடனேவே எங்களுக்கெல்லாம் அம்மா இன்றைக்கி எல்லாருக்கும் மருதாணியா. அதில் என்ன சந்தோஷம்னா அக்கம் பக்கத்து மக்கள் எல்லாருக்கும் சேர்த்து தான் அரைப்பாங்க. இப்போ எனக்கு மட்டும் அப்படிங்கிறாப்புல கிடையாது. அரைக்கிற பொழுது நிறைய தழைகளை பறித்து அதில் ஒரு கொட்டை புளி வைப்பாங்க. இந்த கட்டெரும்பு வைப்பாங்கன்னு ஒரு தடவை யாரோ சொன்னபோது இந்த மருதாணியே வேண்டான்னு நினச்சேன். கட்டெரும்பை போட்டு கடிப்ப அதில் வச்சு அரைப்பாங்களான்னு. புளியங்கொட்டை ஒரு கொட்டை புளியை மட்டும் வச்சு அரைப்பாங்க. வடநாட்டில் வந்து எலுமிச்சம்பழம் புழியிறாங்க அந்த பொடியில், அதுதான். இப்போ அதை போட்டு மையாக அரைச்சிருப்பாங்க. அதை அரைச்சி அதை உருட்டி வைக்கிற அழகே வேறு எதுலேயும் வைக்க மாட்டாங்க. அப்போல்லாம் பிளாஸ்டிக்கும் கிடையாதா, இந்த மரச்சீப்பில் வச்சுருப்பாங்க. அதுதான் எங்களுக்கு மோட்டிவேஷன். எதுக்கு? ஹோம்ஒர்க் சீக்கிரமாக முடிக்கணும். ஹோம்ஒர்க் முடித்த உடனே இன்றைக்கி மருதாணி, சாப்பிட்ட உடனே மருதாணி. சரி, என்ன பெருசாக சாப்பிட்றதுக்கு அங்கே? அவசரமாக எல்லோரும் சாப்பிடுவோம். என்ன? மோர் சாதம் தொட்டுக்க உப்பு நார்த்தங்காய். அதிகமாக ஹெவியாக சாப்பாடு அன்றைக்கி போட மாட்டாங்க. ஏன்னா மருதாணி வச்சுட்டா அப்புறம் பாத்ரூம் எல்லாம் போகிறது கஷ்டம் இல்லையா? அவங்க ரொம்ப திங்க் பண்ணினாங்க. பெரியவங்கள்லாம் பலகாரம் சாப்பிடுவாங்க. அப்புறம் சாப்பிட்டு முடித்த உடனே எல்லோரும் கை காலெலாம் கழுவிட்டு பாத்ரூம் எல்லாம் போயிட்டு ரெடியாக வந்து உட்காருவோம். ஒரு பாவாடை பழஞ்சட்டையை போட்டுப்போம். ஏன்னு கேட்டால் இது இங்கெல்லாம் அப்படி இழிச்சிப்போமே, அதுக்காக இந்த பாவாடை சட்டை போட்டுன்னு வந்து உட்கார்ந்த உடனே பெரியவங்கள்லாம் உட்காருவாங்க. மருதாணி வச்சு விடுறதுக்குன்னு பாட்டி கொள்ளு பாட்டி எல்லோரும் உட்காருவாங்க. எப்படி? அவங்க காலை நீட்டிக்கிட்டு உட்காந்துருப்பாங்க, நாங்கள் கையெல்லாம் பிரிச்சுக்கிட்டு உட்காந்துருப்போம். அப்புறம் அந்த காலத்தில் எப்படி மருதாணி வச்சாங்கன்னா, இதை கேட்குறீங்களா? இது மருதாணி அரைச்சது இல்லைங்க, பொடி. இது எப்படி தெரியுமா? பொடி வாங்கிக்கிட்டு அடுப்பில் ஒரு 3/4 டம்ளர் தண்ணி வச்சு ஒரு ஸ்பூன் டீயை போட்டு கொஞ்சம் புளியையும் போட்டு கொதிக்க விட்டுட்டு அந்த கொதித்து ஆறுனதை வடிகட்டி அதில் இந்த பொடியை போட்டு கொஞ்சம் யூக்கலிப்டஸ் ஆயிலையும் விட்டு நல்லா குழைச்சி ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் குழைச்சி வச்சுருங்க ஒரு 3 மணி நேரம். அப்புறமா பால் கவர் இருக்குல்ல, பிளாஸ்டிக் கவர், அதை நல்லா அந்த பட்டாணி சுண்டெல்லாம் கொடுப்பானே அந்த மாதிரி திரிச்சுக்கிட்டு அதில் இதை தூக்கி போட்டு மேலே ஒரு ஜெம் கிளிப்பை வச்சுட்டு கீழே கத்திரிக்கோலால் பால் கட் பண்ணுவோமே, அந்த கத்திரிக்கோலால் கட் பண்ணிட்டீங்கன்னாக்கா என்ன வேணுமோ அந்த அளவுக்கு நீங்களே போட்டுக்கலாம். இந்த கை போட்டு ஒரு அரை மணி நேரம் ஆன பிறகு கழுவிட்டு இந்த கைக்கு நீங்களே போட்டுக்கலாம். ஒருத்தரையும் எதிர்பார்க்க வேண்டாம். அதுதான் இதோட ரகசியம். சரி, நாங்கள்லாம் அப்போ அப்படி கையை நீட்டிக்கிட்டு உட்காந்துருப்போமா. பாட்டி வந்து இப்படி போலீஸ்காரன் தொப்பி அப்படின்னு சொல்லிட்டு வைப்பாங்க. இப்படி வைக்கிறது பேர் போலீஸ்காரன் தொப்பி. ஏன் பாட்டி போலீஸ்காரன் தொப்பி அப்படின்னா, நீ மலைக்கள்ளன் படம் பார்க்கல? எம்ஜிஆர் பானுமதி எல்லாம் எத்தனை காலந்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, அந்த பாட்டு வருமே. அதில் பார்த்தியா டிஎஸ் துரைராஜ்னு ஒரு போலீஸ்காரர் வருவார். அவர் எப்படி தொப்பி வச்சுருப்பார்? இப்படி தான் சிகப்பாக இருக்கும், அப்படியே முழுக்குன்னு இருக்கும். அதே மாதிரி இதுதான் வைக்கணும். ஏன்னா கைக்கு குளிர்ச்சி, உடம்புக்கு குளிர்ச்சி. அப்புறம் உள்ளேயும் இப்படி வட்டம் தான் வைப்பாங்க. சில பேர் இங்கே சுற்றி வைப்பாங்க, ஆனால் எனக்கு அது வேண்டான்னுடுவேன். இதுதான் அந்த காலத்தில் வச்சுக்கிட்டது. இது காலுக்கும் வச்சு விடுவாங்க, கைக்கும் வச்சு விடுவாங்க, எல்லாருக்கும் வச்சு விடுவாங்க. இந்த குயவன் எப்படி தண்ணியை தொட்டு 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 ஒரு ஒரு குடத்தையும் தட்டி தட்டி பண்ணுறான், அந்த மாதிரி தண்ணி வச்சுக்கிட்டு அதில் கையை நனைச்சிக்கிட்டு அழகாக வைப்பாங்க, ஒரு பொறுமையாக வைப்பாங்க. இந்த அழகில் கமலா மையா அரைச்சிருக்கடி அப்படின்னாக்கா எங்கள் அம்மா இல்லை, அப்படியா நான் நன்னா அரைச்சிருக்கேனா, அப்படியெல்லாம் ஒரு மௌனமாக ஒரு சிரிப்பு. அதுதாங்க இப்போ தாங்க பேசுங்க பேசுங்க பேசிக்கிட்டே இருங்கன்னு சொல்லி நம்மளெல்லாம் கெடுத்துட்டாங்க. அப்போல்லாம் சொன்னாங்கன்னா அது ஒரு அழகாக ஏற்றுக்கணும். நல்லா மையாக அரைச்சிருக்க அப்படின்னாக்கா அது ஒரு அக்னாலேஜ்மெண்ட், அப்படி ஒரு சிரிப்பு. இவ்வளோ பேரும் வச்சுன்ற பிறகு எங்களுக்கு வரிசையாக பாய் போட்டுருவாங்க. நோ தலகாணி, எல்லாருக்கும் பாயை போட்டு தள்ளிப்படு 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 எல்லாம் கால்லையும் வச்சுண்டு
கையை இப்படி வச்சுட்டு பெப்பரப்பேன்னு இருப்போம். நிஜமாக அந்த பெப்பரப்பேங்கிறதுக்கு இதுதாங்க அர்த்தம். கையை இப்படி வச்சுக்கிட்டு குதிகாலாலேயே நடந்து வருவோம். ஏன்னு கேட்டால் அந்த காலில் இருக்கிற மருதாணி எல்லாம் போயிடக்கூடாதான். இந்த அழகில் வைக்கிற போது பக்கத்தில் அவளுக்கு மட்டும் அப்படி எட்டி பார்ப்போம். இது என்ன ஒரு சின்ன பொறாமைன்னா, அந்த வயசில் அது உண்டுங்க. நம்மளை விட அவளுக்கு நல்லா வச்சுட்டாங்களோ, அவளுக்கு இன்னும் நல்லா பத்திடுமோ. பித்த உடம்பு இருந்தால் நல்லா பத்தும், சூடாக உடம்பு இருந்ததுன்னா கண்ணங்கரேல்னு ஆயிடும். சாதாரணமாக உடம்பு இருந்ததுன்னா நல்லா ஆரஞ்சு கலராக நல்லா அரக்குப்பட்டா பத்தும், இதெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அடுத்த நான் காலையில் தான் தெரியும் யாருக்கு பித்தம் ஜாஸ்தி யாருக்கு சூடு ஜாஸ்தின்னுட்டு. எல்லோரும் போய் படுத்துப்போம். அன்றைக்கி ராத்திரி போகிற போக்கு நிறைய நேரம் பேசிட்டு தூங்கிட்டு காலையில் எழுந்து அந்த இடத்த பார்த்தா யுத்தகாலம் மாதிரி இருக்கும். மருதாணி பிட்டு பிட்டா எல்லா இடத்துலையும் இருக்கும். அங்கே பாயிலெல்லாம் ஈஷி இருக்கும், அதாவது மூஞ்சிலெல்லாம் ஈஷி இருக்கும். ஆனால் அது எவ்வளோ அழகாக இருக்கும் தெரியுமா? அதெல்லாம் பற்றி நினைக்க மாட்டோம். இங்கே உன் கையை காட்டு, உனக்கு எவ்வளோ பற்றி இருக்குது, உனக்கு எவ்வளோ பற்றி இருக்குது. அந்த பற்றி இருக்கிற பொழுது அதை பார்க்குற ஒரு சந்தோஷம் இருந்ததே, அது இப்போ இல்லை. இப்போ கூட தான் வச்சுக்கிறோம், மெஹந்தின்னு வச்சுக்கிறோம், அதை வச்சுட்டே டான்ஸ் எல்லாம் ஆடுறோம். அது ஒரே கோலங்கள், அது இல்லைங்க. இதுதான். இதுக்கப்புறமா தாங்க சுவையான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அந்த கை கழுவிட்டு குளிச்சுட்டு பழையது சாப்பிட உட்காருவோம். அந்த மருதாணி வச்ச கையில் பழையதை உருட்டி போடுவாங்க. நிஜமாக எனக்கு இப்போ வாசனை அடிக்குதுங்க. அந்த வாசனையை நாம் மறந்துட்டோம். எத்தனை வாசனையை மறந்துருக்கோம் தெரியுமா வாழ்க்கையில்? உங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த காஞ்ச மண்ணில் லேசாக மழை தூறல் விழுந்து நின்றுடும், உடனே ஒரு வாசனை அடிக்கும் பாருங்கள், மண்ணு வாசனை. அது எப்படி இருக்கும்? அதே போல் கோவில் தீர்த்தம் கொடுப்பாங்க, அதை குடிக்கிறதுக்கு முன்னால் பார்த்தா என்ன வாசனை. இன்னும் வாசனைகள் எத்தனையோ இருக்குங்க. உங்களுக்கு எத்தனை வாசனை தெரியும்? நீங்கள் யோஜனை பண்ணி வைங்க, நான் திருப்பி வந்து சொல்கிறேன்.